இது ஃபேரா அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட கேம் விளையாண்டேன். அது அன்பிரடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது. அது ஐ கான்ட் நான் சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க. அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லலாம். காலம் ஃபுல்லாக நான் என்னோட திறமைகளை, என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகவும், என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம். பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வாரம் 2 போட்டியாளர்கள் எலிமினேட் செய்யப்பட்டாங்க. நேற்று எபிசோட்ல பிரவீன்ராஜ் தான் எலிமினேட் செய்யப்பட்டாரு. அவருடைய பெயரை விஜய் சேதுபதி கார்டுல காட்டும் போது எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவர் உடனே எழுந்து முன்னாடி வந்து ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு தனக்கு வாழ்க்கையில குருன்னு யாருமே இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் தான் காட்ஃபாதர்னு நினைச்சதா பிரவீன் சொல்லியிருந்தாரு. அதோட கண்டஸ்டன்ஸ் உடைய ஒவ்வொரு பெயரையும் சொல்லி அட்வைஸும் பண்ணாரு. கனி அக்கா தான் தனக்கு அம்மா மாதிரி சோறு போட்டதா அவர் சொல்லியிருந்தாரு. கனியும் இதை கேட்டு கண்ணீர் விட்டாங்க. அவர் கதறி எழுத்ததை பார்த்த மற்ற கண்டஸ்ட்ல பல பேருமே கண் கலங்க வச்சது. அதுக்கப்புறம் பேசிய பிக் பாஸ் பிரவீன் சிறந்த போட்டியாளர்னோ, பிரவீன் சொன்ன மாதிரியே நான் அவருக்கு காட்ஃபாதரா இருப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் வெளியில வந்த பிரவீன் விஜய் சேதுபதி கிட்ட பேசும்போது அவருக்கு வில்லனா நடிக்கணும்னு சொன்னாரு. அதுவும் ஒரு நாள் நடக்கும்னு விஜய் சேதுபதி சொல்ல பிரவீனும் கிளம்பிட்டாரு. அதோட நெட்டிசன்ஸ் பலரும் பிரவீனோட அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து சோஷியல் மீடியா பேஜ்ல அவர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அதுல ஒருக்கமா சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஃபைன் தான். எவிக்ஷன் பார்த்தேன். எவிக்ஷன் பார்த்துட்டு என்னாலையும் முடியல சுத்தமா. அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே ஷிவரிங் ஆகி ஒரு நேரம் அழுது ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். ஆக்சுவலா ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக் பாஸ் ஸ்பெஷலி சீசன் 9 அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டனோ, இந்த தோல்வினால இந்த எவிக்ஷனில் இருட்டை பார்த்துட்டோம் நான் நினைக்கும் போது தான் உங்களோட அன்பு அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ டிஎம்ஸ், அத்தனை பேர் ஸ்டோரியில். இது ஃபேரா அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது. நான் என்னோட கேம் விளையாண்டேன். அது அன்பிரடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது. அது ஐ கான்ட் நான் சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க. அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லலாம். காலம் ஃபுல்லாக நான் என்னோட திறமைகளை, என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகவும், என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம். இது ஒரு முடிவுன்னு நினச்சேன். பட் இது உங்கள் அன்பில் இது வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த எவிக்ஷன் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது. அது என்ன எத்தனை நாள் எனக்கு இதை ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஹவெவர் ரொம்ப நன்றி. நீங்கள் என் சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு. இந்த நன்றி எப்போவுமே இருக்கும். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன். என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் மெசேஜ் பண்ண ஒரு நபருக்கும், ஒரு ஃப்ரெண்டுக்கும், ஒரு தோழனுக்கும் தோழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே கடவுள் சொல்றது தான். கடவுள் ஒரு விதி எழுதுனா. மேலும் பிரவீன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் லிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.